நிச்சயமா. அதாவது இந்த நேரத்தில அப்படின்னு நீங்க கேட்கறதுனால, இந்த 2025வது வருடத்தில அஷ்டம சனி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இந்த அஷ்டம சனியே நடந்தாலும் சுய ஜாதகத்திலே லக்னத்தின் அடிப்படையிலே நடக்கக்கூடிய தசாபுத்தியின் அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கை நகர்வு இருக்கும் அப்படிங்கிறதுனால, நிச்சயமா இவர்களுக்கும் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 கிரகங்கள் ஜாதக கட்டத்தில இல்லாமல் இருக்கவே இருக்காது. எங்கேயோ ஒரு பாவகத்துல, ஏதோ ஒரு இடத்துல அந்த 3 கிரகங்கள் அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. தனக்கான நேரமும், காலமும் வரும் வரை. தன்னுடைய நேரம், காலத்த தான் தசாபுத்தி அப்படின்னு சொல்றோம். அது வரும்போது, உரியவர்களுக்கு தேவையான அந்தஸ்தையும், உயர்வையும் குடுக்குறதுக்கு கடமைப்பட்டவர்கள் கிரகங்கள். அந்த அடிப்படையில சிம்ம ராசி, சிம்ம லக்னத்திலேயே ஒருத்தர் ஜனனம் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த சிம்ம ராசி அப்படின்னு பார்க்கும்போது, கால சக்கரத்தினுடைய 5வது ராசி ஒரு பூர்வ ஜென்ம புண்ணிய ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னவர் ராசி அப்படின்னு கூட இதை சொல்லப்படும். மன்னவன்னா குருவை சொல்றோம். இருந்தாலும் அந்த குரு பகவானுக்கே நட்பு கிரகமாக சொல்லக்கூடிய அந்த சூரிய பகவான் 5ஆம் இடத்து அம்சம் பெற்ற அவருடைய ஆட்சி வீடு. அந்த 5வது வீட்டில் எந்த கிரகமும் உச்சமும் பெறுவதில்லை, நீசமும் பெறுவதில்லை. நானே ராஜா, நானே மந்திரி அப்படின்ற ஒரு நிலையில் சூரியன் அங்கே ஆட்சி பெறுகிறார். அதனாலேயோ என்னமோ சிம்மராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த அந்த ராசிக்கே உண்டான மிடுக்கு, தைரியம், தன்னம்பிக்கை, முயற்சி, தன்மேல் வைத்த நம்பிக்கையில் அவநம்பிக்கை வைக்காத குணம், இதெல்லாமே அவர்களுக்கு இயல்பாகவே பிறப்பிலேயே வந்துவிடக்கூடிய ஒரு அம்சம் அவர்களுக்கு இருக்குது.